என் தாய் பிறருக்காகவே என்னிடம் இதனால் வரை கேட்டாலே ஒழிய ஒருபோதும் தனக்காக இதனால் வரை எதையுமே கேட்டதில்லை. எனவே அந்த தாயை இந்த மக்களுக்கு தாயாக நான் கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்காக அந்த தாயை கொடுத்தார். எனவே தான் அன்னை மரியாளுக்கு ஓய்வு என்பதே கிடையாது. அன்னை மரியாளுக்கு என்ன கிடையாதா? எல்லாம் கேட்குறீங்களா? அன்னை மரியாளுக்கு என்ன கிடையாதா? ஓய்வு என்பதே கிடையாதான். அந்த தாய் எப்பொழுது ஓய்வு எடுப்பாரா? இந்த மண்ணுலகிலே கடைசி மனித ஆன்மா தன்னுடைய திருமகனினுடைய மாட்சியிலே ஈடேற்றம் பெறுகின்ற வரை அவர் கடைசி வரை ஓயாமல் நமக்காக உழைத்து கொண்டே இருப்பார். நமக்கெல்லாம் அந்த விண்ணக வாழ்வை உரிமையாக பெற்று தருவதற்காக அன்னை மரியாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கின்றார். அதுதான் புனித அகஸ்தினார் சொல்வார், ஒவ்வொரு முறையும் திருப்பலி எங்கெல்லாம் நிறைவேற்றப்படுகின்றதோ அங்கெல்லாம் அன்னை மரியாள் இந்த பலிப்பீடத்திற்கு முன்பாக மண்டியிட்டு ஜெபித்து கொண்டிருக்கின்றார். எதற்காக? நம்முடைய ஆன்மா ஈடேற்றம் பெறுவதற்காக, நமக்கான உரிமை வாழ்வை பெற்று தருவதற்காக. பாவமில்லா அன்னை அவள், ஆனால் பாவிகளின் அன்னை. அவளிடம் பாவம் இல்லை, ஆனால் அவருடைய பிள்ளைகள் நம்மிடத்திலே பாவம் இருக்கின்றது. இருந்தாலும் தன்னை போல பாவம் இல்லாமல் என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய திருமகனின் தலைப்பேரான மகனிலே